வணக்கம். நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலை பார்த்துட்டு வரோம். 108 வர்மம். அதில் 70வது வர்மத்தில் 2வது வர்மம் பார்க்க போகிறோம். நேற்று நாம் பார்த்தது மேல் தொடை மைய அகத்தாரை வர்மம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிறது மேல் தொடை மைய புறத்தாரை வர்மம். நல்லா இருக்குல்ல பேரு? அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்களா. தொடைப்பகுதி 4 பிரிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போது இடுப்பு இருக்கா, இடுப்புலேருந்து முன்பக்கத்தில் நேர்கோடு போடுறேன். நேர்கோடு போடும்போது 4, 2, 6 விரல் கீழே, இதான் மேல் தொடை மையம். அகத்தாரைன்றது இதிலிருந்து இப்போ நூல் போடுறோன்னா கால் பகுதி எப்படி பிரிக்கிறதுன்னா, நூல் பிரிக்கும் போது இங்கிருந்து கால் பகுதி, இது கால் பகுதி, இங்கிருந்து கால் பகுதி, இது புறத்தாரை, இது அகத்தாரை. நேற்று நான் பார்த்தோம். புறத்தாரைன்றது வலது பக்கம் வந்துடுச்சு. இங்கிருந்து அந்த தொடையோட கால் பகுதி, அதாவது சைடு பகுதி. இந்த புள்ளி தாங்க அந்த புறத்தாரை வரணும். இதுல எப்படி இயக்கணும் அப்படின்னா, பெருவரில் வச்சுட்டு விட்டு விட்டு அழுத்தணும். பாருங்க, 1, 2, 3, 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணும். இவ்வளவுதான். அதே அடுத்து இந்த பெருவரில் வச்சு நிலைத்த அழுத்தம் 1 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு அழுத்தே இருந்தா இருக்கும். இது 1 நிமிடம் அழுத்தணும். அதுக்கடுத்து முன்பக்கம் பின்பக்கம் அழுத்தி தூண்டுறோம் பாருங்க. 1, 2, 3 ஒரு 18 எண்ணிக்கை முன்பக்கம் பின்பக்கம் அழுத்தி தூண்டிட்டு மேலேருந்து கீழே ஒரு 9 முறை தடவரும். விட்டு விட்டு அழுத்து 2 நிமிஷம், 1 நிமிடம் நிலைத்த அழுத்தம், முன்பின் ஒரு 18 எண்ணிக்கை அழுத்தி தூண்டணும். அதுக்கு அடுத்தது மேலேருந்து கீழே ஒரு 9 முறை தடவும். இவ்வளோதாங்க இயக்கம். இதில் நன்மைகள் என்ன அப்படின்னா, பக்கவாதத்துக்கு சிறந்த வர்ம புள்ளி. 1, பக்கவாதத்தை சீர் பண்ணணும், கொஞ்சமாக செஞ்சுட்டே வரணும். கால் உளைச்சல், பாத வலி, அது மட்டுமா தசை சூம்பல், கால் வீக்கம், இந்த புள்ளி இயக்கும் போது பக்கவாதத்துக்கு சீர் பண்ணணும், தசை சூம்பல் சீர் பண்ணணும், கால் வீக்கத்தை சீர் பண்ணணும், கால் வலியை சீர் பண்ணணும். இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். இந்த புள்ளியை தெரிந்து கொள்வோம். இந்த பக்கவாதத்திலிருந்து மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.